வர்மா, கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீ யார் கூட இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லுமா. புரியலையம்மா. கேஸ் முடிய இன்னும் 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னுடைய உண்மையான அப்பா பேரும் புகழும் உண்மையான அன்பும் இருக்கிற உன் அப்பா சந்திரதாஸ் கூட இருக்கிறியா, இல்ல உன்னை வளர்த்ததா சொல்லக்கூடிய இந்த வளர்ப்பப்பா கிட்ட இருக்க போறியா? உன்னுடைய விருப்பம் எதுன்னு கோர்ட்டார்கிட்ட சொல்லு. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 10 மாதம் சுமந்து பெற்ற உங்க அம்மா கிட்டையும் எல்லா சுகமும் சந்தோஷமும் உனக்கு தந்த அவருடைய உண்மையான பொண்ணா உன் மேல பாசம் காட்டின டாக்டர் ஹரிக்குமார் கூட இருக்கியா, இல்ல திடீர்னு வந்த உங்க அப்பா சந்திரதாஸ் கூட இருக்கணுமான்னு இந்த கோர்ட்டு கேக்குது. பதில் சொல்லுமா. சொல்லுமா. என்னோட அப்பா கூட. அப்படின்னா சந்திரதாஸ் கூடயா? ஆமா. கொண்டு போமா.
அப்பா அப்பா ஏய், அம்மா வந்துட்டா. தூங்குற மாதிரி நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். எழுந்திருங்க. எழுந்திருங்க. ஐயோ. ஜுரம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கஞ்சி குடிமா. வேண்டாப்பா. கொஞ்சம். அம்மு, ஏம்மா அழுற? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. கொஞ்ச நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள அழற. ராத்திரி தூங்காம அழறதையும் என்னென்னமோ வளர்றதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா சரியா சாப்பிட்றதும் இல்லை. என்னாச்சு? உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த அப்பாவை பிடிக்கலையாம்மா? சொல்லு. அப்பா அம்மாவை மறக்க முடியல. அப்பா அம்மா கோபி நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அவங்க எல்லாரையும் விட அதிகமா நான் உன் மேல பாசம் வச்சிருக்கமா. உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ண பாலு அண்ணனும் தயாரா இருக்காரு. உண்மைதான், எனக்கு தெரியும். ஆனா என்னால முடியல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? நாங்க எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்க வம்சம் தழைக்க இருக்கிற ஒரே வாரிசு நீதான். நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கும் நீதானமா இருக்க. உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன். அன்னைக்கே வேணான்னு போயிருக்கலாம்ல. ஏன் என் கூட வந்த? தெரியல. அன்னைக்கு உங்களை பார்த்தப்போ உங்க கூட வரணும்னு தோணுச்சு. ஆனா இப்போ இங்க பாருமா, அப்பாவுக்குன்னு யாரும் இல்லடா. நீ மட்டும் தாட்டா இருக்க. என்னை விட்டு போயிடாதமா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. பிடிச்சிருக்காப்பா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பெரியப்பா? நீ சமைச்சதாச்சே, ரொம்ப நல்லா இருக்குமா. என்னாச்சு? கொஞ்சம் காரம் அதிகமா போட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்லம்மா, மனசு நிறைஞ்சு சாப்பிடுற. நாம இதே மாதிரி எப்பவும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா.